வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய அழகு அத்தியாயம் 8. அன்று படப்பிடிப்பில் அவளுக்கு மூடு சரியாகவே இல்லை என்று டைரக்டர் எரிச்சல் பட்டார். எத்தனை டேக்குகள்? நந்தகுமார் கோபத்துடன் உற்று பார்த்தான். இத்தனை நாளும் காதல் மொழிகளை காதில் ரகசியமாக பேசியவன் என்று கோபத்திலே சீறினான். சாயங்காலம் எனக்கு வேற ஷூட்டிங் ஒன்று இருக்கே, இந்த ஒரு காட்சியில் உன்னோடு எத்தனை வாட்டி பற்களை கடித்தான். திருப்தி இல்லாத வகையில் அன்றைய படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு அவள் மெல்ல திரும்பி பார்த்தாள். அவளிடம் வழக்கமாக சொல்லி கொண்டு பிரியும் நந்தகுமார் சொல்லாமல் அந்த வடநாட்டு அழகியின் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தான். தனது புதிய ஃபியட்டில் அவளை டிரைவர் ஆசனத்தில் உட்கார வைத்து, ஓகே நீயே ஓட்டு, நான் சும்மா உட்கார்ந்துட்டு வரேன் என்ற ஆங்கிலத்தில் சொன்னது அவளுக்கு நன்றாகவே கேட்டது. ஆத்திரம், அழுகை, பொறாமை எல்லாம் ஒரேடியாக அவளை ஆட்டி படைக்கவே வீட்டிற்குள் வந்தவள் அம்மாவிடம் பேசாது ஓடிப்போய் படுக்கை மீது விழுந்து ஓவென்று அழுதாள். என்ன நடந்தது? எனக்கு தலைவலின்னு நான் உன்னோட ஸ்டூடியோவுக்கு துணைக்கு வர முடியலை. தம்பி நந்தகுமார் தான் இருக்கே, என்ன கவலைன்னு இருந்துட்டேன். என்ன நடந்தது? தாயார் தவித்தாள். என்ன நடந்தது என்று அவள் சொல்லுவாள். அம்மா, இந்த மாசையில் மண் விழுந்தது என்று சொல்வாளா? அல்லது உங்கள் தம்பி நந்தகுமாரை இனி நம்பி வாழ முடியாத அம்மா என்று நடந்ததை சொல்வாளா? டைரக்டர் கடுமையாக பேசிட்டார். எனக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு படப்பிடிப்பு ஒழுங்காகவே அமையலை. ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லி தப்பிக்கொண்டாள். அவள் அத்தனை சுலபமாக அந்த வடநாட்டுக்காரிக்கு தன் காதலனை விட்டு கொடுப்பதாக இல்லை. அவள் நெஞ்சு பொறாமையில் கொதிப்பதைப் போல அவளையும் பொறாமை தீயில் தள்ளிவிட்டாள். அவளும் தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்டு விட்டது போல நடித்தாள். அவளது நாடகத்திற்கு அகப்பட்டவன் அப்பாவி சிவநேசன் தான். நாடகம் காலந்தொட்டு அவனுக்கு அவள் மேல் ஒரு அபார ஆசை. தன் கை கேட்டாது கொம்பு என்றுதான் ஒதுங்கி கொண்டிருந்தான். எங்கேயாவது சந்தித்து விட்டால் பற்கள் அனைத்தையும் காட்டி, சௌக்கியமா, நேரில் பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஆனால் படங்களில் பார்க்கிறேன், பரவசமாக பேசிய பற்றி தரையில் கால் ஊண்டி விட்டவனாக அப்படியே நின்று விடுவான். அவனுக்கும் சில உபரி வேடங்கள் சினிமாவிலும் கிடைத்தன. ஒரு தடவை பிச்சைக்காரன் வேடம். அந்த காட்சியும் மோகனை சோறு போடுவதாகத்தான். சோறு போடுவது போல உனது அன்பையும் கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் பிச்சையாக போடக்கூடாதா? மனதிற்குள் ஏங்கியபடி அவளை பார்த்த பார்வையை அவள் மறக்கவில்லை. தன் அன்புக்கு உண்மையில் இயங்குகிறவர்கள் யார் யார் என்று இவள் தன் மனத்திற்குள்ளே ஒரு பட்டியலை வைத்திருந்தாள். ஆனால் அவளது அன்புக்கு இயங்கியவர்கள் அவளது அந்தஸ்துக்கு உகந்தவர்களாக இல்லாது போனதுதான் பெரிய குறை. விளக்கு வெளிச்சம் வீசும் பையன், தொடர்பு காட்சிகளை தொகுத்து வைத்து கொள்ளும் ஃப்ளோர் அசிஸ்டண்ட்டு, ஒப்பனையான சில சீன் உதவியால், டான்ஸ் மாஸ்டரின் தம்பி என்று அவளது நட்சத்திர பதவிக்கு ஈடு இல்லாத பலர் அவளது அன்புக்கு இயங்கினார்கள். அதில் அவள் இழுப்புக்கு வரக்கூடியவன் சிவநேசன் ஒருவன் தான். கல்யாணமாகாதவன், அப்பா அம்மா என்று பந்தங்கள் அற்றவன். அன்றாட காட்சி பார்க்க ஒடிசலாக உள்ளடங்கிய கன்னத்துடன் பஞ்சத்தில் அடிபட்டவன் போல தெரிவான். ஆனால் அவன் அவளுக்கு ஸ்டூடியோவில் கொடுக்கும் உபசரிப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஐஸ் வாட்டர் கொண்டு வரட்டுங்களா? ரொம்ப வெயிலாக இருக்குது, மரத்தடியிலே நாட்காலியை தூக்கி போடட்டுமா என்று தாசனாக கெஞ்சுவான். இந்த பையல் ஏன் நம்ம நிழலாக துரத்திக்கிட்டு நிற்கிறான்? இவன் தலையை காட்ட வேண்டிய காட்சி முடிஞ்சிட்டுதே. இதை பார் மோகினி, இவங்களுக்கு சமமாக பேசிக்கிட்டு நிற்காதே. ஒரு காலத்தில் உனக்கு நாடக மேடையிலே இவனை தெரியும், ஒத்துக்கிறேன். இந்த சொந்தமெல்லாம் இங்கே வச்சுக்க அவனுக்கு இடம் கொடுக்காதே. ஆரம்பத்தில் ஒரு தடவை நந்தகுமார் எரிச்சலுடன் அவளை எச்சரித்தான். மோகனை தனக்கு மட்டும் சொந்தமாக்கிவிட வேண்டும் என்ற பரபரப்பு போலும் அவனுக்கு. குரலில் கூட பொறாமை துணித்தது. சிவா அப்படித்தான் செல்லமாக ஆரம்பத்தில் அழைக்க தலைப்பட்டாள். சிவா, இந்த ஃப்ளாஸ்கிலே சூடாக ஓவல் வச்சுருக்கேன், ஒரு கிளாஸ் எனக்கு ஊற்றி கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் அம்மாவுக்கு கொடுங்க, மீதியை நீங்கள் சாப்பிடுங்க. அம்மா மரத்தடிகளே நாட்காலியில் உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோதான். சிவநேசன் பூரித்து போய்விட்டான். அவள் காலால் இட்ட பணியை தலையால் செய்ய தயாராகி தனக்கு வேலை இல்லாத சமயம் கூட அவளுடன் கூடவே படப்பிடிப்புக்கு நிழலாக வந்தான். அத்தியாயம் 9. நந்தகுமார் ஜுவாலாவுடன் பகிரமாக ஜோடியாக
படப்பிடிப்புக்கு வர தொடங்கிய போது கிசுகிசுக்கள் திசை மாறி போயின. அந்த மோகினியை உதறிவிட்டானாம். இப்போ அவனுக்கு புது ஜோடியாக நடிக்க ஜுவாலா வந்திருக்கிறாள். இந்தி மார்க்கெட்டில் அவள் பெரிய நட்சத்திரமாச்சே. 5 லட்சம் வரை வாங்குகிறாளாமே. இனிமேல் இந்த ஜோடியைத்தான் நிறைய பார்க்க போகிறோம். மொழி தெரியாவிட்டால் என்ன, டப்பிங் இருக்கவே இருக்கே. மோகினிக்கு பாட தெரியும். ஆனால் அவளது நாடக மேடை பாட்டுக்கள் சினிமாவுக்கு ஈடுபடலையே. பின்னணி தானே அவளுக்கும் உதவியது. இப்படி பல விமர்சனங்கள் காதில் பட்டும் படாமலும் நெருப்பாக பரவியது. அதற்கு அடுத்தபடியாக அவள் நந்தகுமாருடன் நடிக்கப் போவதாக ஏற்பாடாகி கொண்டிருந்த படத்திலிருந்து திடீரென்று அவள் விலக்கப்பட்டிருந்தாள். அவளுக்கு பதில் அந்த பூனைக்கண்ணே ஜுவாலா. சீட்டுகளால் கட்டப்பட்ட விளையாட்டு வீடு காற்றில் படப்படவென்று சரிந்தது போல தனக்கு கிடைக்கப் போகிறது என்று அவள் நம்பியிருந்த அடுத்த 4 படங்களிலும் அவளுக்கு வாய்ப்பு பறிபோனது. ஜுவாலாவுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் நந்தகுமாரின் சிபாரிசின் பேரில் தான் என்றார்கள். ஜுவாலாவுக்கு கதாநாயகி வாய்ப்பு கொடுக்காவிடில் கால்ஷீட் தரமாட்டேன் என்று அவன் பிடிவாதம் செய்ததாக பரவலாக ஒரு செய்தியும் காதில் விழுந்தது. ஒரு படத்தில் தள்ளுபடி ஆகிவிட்டாள் என்றவுடன் பட உலகமே அவளை கழுத்தை பிடித்து வேகமாக வெளியே தள்ளியது. வேறு மொழி படங்களுக்கு போகலாம் என்றாலோ அவளை விட வயதில் சிறிய பெண்கள் பெரிதாக போட்டியிட்டு கொண்டிருந்தனர். படங்களில் வாய்ப்பில்லையே என்று நொந்து நந்தகுமாரின் பாராமுகத்தை எண்ணி கலங்கி அழுத வண்ணம் ஊன் உறக்கமின்றி வீட்டோடு கிடந்தாள். ஒளிமயமான எதிர்காலம் வந்துவிட்டிருக்கென்று அவள் சம்பாதித்து எல்லாம் தண்ணீராக செலவழித்ததின் பயனை திடீரென்று உறங்கி அனுபவிக்க நேர்ந்துவிட்டது. சில ஆண்டுகளாக சம்பாதித்த பணத்தை பங்களாவுக்கும் காருக்கும் படோடமான வாழ்வுக்கும் வாரி இறைத்து விட்டதினால் வருமான வரியை கட்ட பங்களாவை உடனடியாக விற்று தொலைக்க வேண்டியிருந்தது. நந்தகுமார் ஜோடியாக அவள் நடிக்க தொடங்கிய போது அவளது படங்கள் வெற்றி மேல் வெற்றியை வாரி வழங்கிய போது கிராமத்திலிருந்தும் பக்கத்து ஊரில் இருந்தும் அவர்களது பங்களாவை தேடிக்கொண்டு பலாப்பழத்தையே முய்த்தது போல உறவினர் பட்டாலும் வந்து சேர்ந்து விட்டிருந்தது. வடிவுக்கு சொத்து எதையும் கணவன் வைத்து போகவில்லை. ஒரு பட்டாளத்தை உறவினர்களாக விட்டு போயிருந்தார். வடிவு பக்கமும் சில தூரத்து சொந்தங்கள் கிட்ட நெருங்கி வந்துவிட்டனர். செல்வர்க்கு அழகு சுழிங்களை தாங்குதல் என்பது சினிமா நட்சத்திரங்களுக்காகவே எழுதப்பட்ட பொன்மொழி போலும். அவள் அடிக்கடி நினைத்து அதிசயப்படுவதுண்டு. அவர்கள் வீட்டில் சாதாரண நாட்களில் 30 பேருக்கு குறையாது சாப்பிட உட்கார்வார்கள். சிலர் சென்னைக்கு வேலை விஷயமாக வந்த உறவினர்கள், சிலர் ஸ்டூடியோ ஷூட்டிங் இத்தியாதிகளை அவள் சலுகை மூலம் பார்த்து போக வந்தவர்கள், சிலர் நிரந்தரமாகவே தங்கிவிடும் யோசனையுடன் குடியேறியவர்கள். பங்களா, கார், பேங்கில் பணம், நகையெல்லாம் மிக விரைவாக மறைந்ததும் அவளது புகழும் கூடவே மறைய தொடங்கியது. சொந்தங்களும் மறைய தலைப்பட்டன. அண்ணே, 10,000 ரூபாய் கடனாக கொடுப்பீங்களா? சொந்த படம் எடுக்கலாம்னு திட்டம் என்று நம்மை பிடித்து கொண்டுவிடப் போகிறாள் வடிவு என்று உறவினர்கள் ஓட்டம் பிடித்தனர். நண்பர்கள் மாயமாயினர். ரசிகர்கள் மறக்க தொடங்கினார்கள். மகளின் எதிர்காலம் இப்படி இருந்து போனதே என்ற துயரத்தில் வடிவு படுத்திவிட்டாள். மறுபடியும் இந்த பொல்லாத வயிற்று வலி இப்போது சதா குடலை யாரோ கிள்ளுவது போல வேதனை கொடுத்து கொண்டிருந்தது. தாய்க்கு தக்க வைத்தியம் அளிக்க மீண்டும் அவளை தனியார் மருத்துவமனையில் மகள் அனுமதித்தாள். டாக்ஸிக்கும் ஆட்டோவுக்கும் மருந்துக்கும் டாக்டர்களுக்கும் மருத்துவமனை கவனிப்புக்கும் பணம் கரைந்ததை ஒழிய அவள் அம்மா பிழைத்து வீட்டுக்கு வரவில்லை. இருந்த சில நகைகளும் தாயின் ஈம கடனுக்கு போயின. பங்களாவை வாங்கிய மனிதன் காலி செய்ய சொல்லி நோட்டீஸ் விட்டுவிட்டார். வேறு வழியின்றி சில சாமான்களை விட்டுவிட்டு தேவையான பணத்துடன் மந்தவெளி தெரு வீட்டுக்கு குடியேறி விட்டிருந்தாள். அவர்கள் பங்களாவுக்கு வாரம் தவறாது விஜயம் செய்த நந்தகுமார் இப்போது துக்கம் விசாரிக்க கூட வந்து எட்டி பார்க்கவில்லை. தலைக்கு புற அவள் சரிந்து விழுந்து விட்டதைக் கண்டு ஆனந்தமாக அவன் கை கொட்டி சிரிப்பது போல அவளது கற்பனையில் பயமுறுத்தினான். ஆத்திரத்திலும் அழுகையிலும் அவளை குமர செய்தான். அந்த சமயம்தான் கவிஞர் காலமேகம் அவளை கண்டு அனுதாபம் சொல்ல வந்திருந்தார். அவளைப் போல சினிமா உலகிலிருந்து தள்ளப்பட்டு
நாடக மேடையில் உபரி பாத்திரங்களை தேடிக் கொண்டிருந்தார் அவர். அவளது நிலைமை அவர் மனதை உருக்கிவிட்டது. தன்னால் முடிந்தவரை யாருடனோ யாசித்து அவளுக்கு மறுபடியும் நாடக மேடையில் தோன்ற வாய்ப்பை வாங்கி தந்து உதவினார். நந்தகுமார் இன்னமும் கதாநாயகனாக திரைவானில் மின்னிக் கொண்டிருந்தான். அவன் என்றும் மார்க்கேண்டியன். ஆனால் அவள் வயதை நாடக மேடையை கூட எடை போட தொடங்கிவிட்டது. கதாநாயகியாக மின்னிய அவள் இப்போது அம்மாவாகத்தான் நடிக்க முடிந்தது. அந்த வரும்படிதான் அவளை பட்டினியிலிருந்து காத்தது என்று சொல்ல வேண்டும். வீட்டை அம்மா காலத்திலே பழுது பார்த்து 5 பகுதி கணக்கிலே வாடகைக்கு விட்டிருந்தாள். அவர்களில் சிலர் சொந்த வீட்டுக்காரர்களாகி குடிபெயர்ந்து போனது நல்லதாகிவிட்டது. பின்பகுதியை காலமேகத்திற்கு வாடகை கொடுத்துவிட்டு பெரிதான பகுதியில் தான் வந்து ஒண்டி கொண்டாள். சினிமா உலகிற்கும் நாடக மேடைக்கும் தான் அவள் வயதாகி போய்விட்டிருந்தாள். உண்மையில் அவள் இன்னமும் இள வயதுடன் இருந்தாள். ஆனால் அவளது சினிமா மார்க்கெட் சரிந்ததுமே அவளது இளமையும் கூடவே போய்விட்டதாக ஒரு போலி கணிப்பு. அவள் யாரை குறை கூற முடியும்? நடிகைகளை பொறுத்தவரை சினிமா உலகில் அவர்கள் வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான். அந்த கொஞ்ச காலத்தில் சாமர்த்தியமாக புகழையும் பொருளையும் பத்திரமாக பிடித்து கொண்டிருப்பவர்கள் கெட்டிக்காரிகள். ஊதாரித்தனமாக சுற்றிவிட்டு அனாதையாக தவிக்க நேரிட்டால் அனுதாபம் காட்ட யாருக்கும் அக்கறை இருப்பதில்லை. ஏன், அவர்கள் ஆடிப்பாடி எத்தனையோ மக்களை மகிழ்விக்கவில்லையா? அந்த மக்களும் அவர்களை எவ்வளவு சீக்கிரம் மறந்து விடுகிறார்கள். தன்னந்தனியே வாழ்ந்து கொண்டு அவளிடம் நெருங்கி பழக முயன்றவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் இன்று